அவளிடம் நாம் ஒன்று மாத்திரம் வைக்க வேண்டும், விசுவாசம், பரிபூர்ண விசுவாசம். அந்த பரிபூர்ண விசுவாசம் பக்தியாக மாற வேண்டும். அந்த பரிபூர்ண விசுவாசம் பக்தியாக மாறும்போது இந்த நர்மதா நதியிலே அளித்திருக்கிற உணவை ஏற்றுக்கொண்டு அந்த மீன்கள் எப்படி ஆனந்தம் கொள்கிறதோ அதே போன்று அந்த விசாலாட்சியாக, மீனாட்சியாக, காமாட்சியாக பக்தி என்கின்ற அமுதனை பருகி அவள் தன்னுடைய கருணையால், தன்னுடைய கருணை கண்களால் நம்மை அருளுக்கு பாத்திரமாகுகிறாள். அந்த அருளை நாம் தொழ வேண்டும். தேவியை தொழுவது பூர்வ ஜென்ம சுகிருதம். அந்த அம்பிகையை உபாசிப்பது அதைவிட பாக்கியம். அம்பிகையை உபாசித்து விட்டால் அடைய முடியாதது எதுவுமே இல்லை. அழகாக சொல்வார் அபிராமிப்பட்டர். அவளை தொழுது விட்டால் என்ன கிடைக்கிறது? அழியாத அரசும் செல்லும். அழியாத அரசு என்பது மோட்ச சாம்ராஜ்யம், அவளுடைய திருவடியிலே இருப்பது. அம்பிகையை உபாசித்தால் சிவலோகம் கூட கிடைக்கின்றதாம், கைலாயம் பக்கத்திலே வருகிறதாம். அப்படியாக அந்த அபிராமிப்பட்டர் பட்டர பெருமான் சொல்லுவார். அந்த அழியாத அரசு பிறவி அடைந்து விட்டோம். பிறவி கிடைத்து விட்டால் இங்கும் நமக்கு சுகம் கிடைக்க வேண்டும், இங்கும் நமக்கு சுபீட்சம் கிடைக்க வேண்டும், சௌபாகியம் கிடைக்க வேண்டும். அதையும் தருகிறாள். அதற்கு மேலே அந்த மோட்சத்தையும் அவள் தருகிறாள். மோட்சத்வார கவாட பாடநகரி, மோட்சம் என்ற கதவை திறக்கும் அந்த பூட்டு இருக்கிறது அல்லவா, அந்த பூட்டை திறக்க வேண்டுமானால் சாவி வேண்டும். அந்த சாவி தேவியின் இடத்தில் இருக்கிறது. மோட்சத்வார கவாட பாடநகரி. அட வேண்டாம், சொர்க்கம் வேண்டுமா? இருக்கிறது. சொர்க்கத்வார கவாட பாடநகரி. அனுபவித்து விட்டு உன்னிடம் வருகிறேன் என்றாலும் சரி, எனக்கு வேண்டாம், இந்த இச்சைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம், உன்னிடம் சரணடை வேண்டும், உன்னிடம் வர வேண்டும் என்று சொன்னாலும் சரி, இரண்டுக்கும் அவள் தலை சாய்க்கிறாள், இரண்டுக்கும் அவள் செவி சாய்க்கிறாள். அப்பேற்பட்ட கருணை வள்ளலாக இருக்கின்றாள். அந்த ஓம்கார சுவாமியை தரிசிக்கும் போது, மகாகாளேஸ்வர சுவாமியை சொல்லிக்கும் போது எனக்கு ஒரு வரிகள் தான் ஞாபகம் வந்தது. என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீதான் பகவானே, நீதான் பரமேஸ்வரா, உன்னை வணங்குகிறேன். சக்தியும் சிவமுமாக இருந்து உரு இல்லாத சொரூபமாக நீ இருக்கிறாள். எல்லா பக்தர்களுக்கும் நீ அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டேன். நர்மதை நதியில் பூஜை செய்யும் போது தேவியின் வாக்கு ஒன்று பிறந்தது. பாரத தேசம் சுபிட்சமாக எல்லா இடத்திலேயும், எங்கும் மங்களம், எங்கும் கருணை, எங்கும் அருள் பிரவாகம், இதெல்லாம் கிடைக்கும் என்று. இனி இன்றைக்கு பூஜை நடத்தினேன் அல்லவா, இனி இந்த பாரத தேசத்திற்கு பொற்காலம்தான். இந்த திவ்யமான இந்த நாளிலே நல்வாழ்க்காக சொல்கிறேன். தேவியை பிரார்த்தித்தீங்கள், தேவியை சோஸ்திரம் செய்யுங்கள். தேவிக்கு முன்னால் என்ன ஜபமோ அந்த ஜபத்தை செய்யுங்கள். ஒன்றும் தெரியவில்லை என்றால் அம்மா என்று மனமாற கூப்பிடுங்கள், வாயார கூப்பிடுங்கள். மனதார உளமாற அம்மா என்று கூப்பிட்டவுடன் அந்த அம்மா தான் பெற்ற பிள்ளை போல அதைவிட அதிகமாக கவனம் செலுத்தி நம்மை வளர்க்கிறாள். நமக்கு பேரறிவு தருகிறாள், நல்லறிவு தருகிறாள், ஞானத்தை ஊட்டுகிறாள், நல்ல புத்தியை கொடுக்கிறாள், சரஸ்வதி கடாட்சம் அருளுகிறாள், மங்கள வாழ்வை அருளுகிறாள். வாழ்வாங்கு வாழச் செய்வதில் அந்த பரமேஸ்வரியை காட்டிலும் சர்வோபகார கரணாய சதார்திர சித்தா, உன்னை தவிர உபகாரம் செய்யக்கூடிய உதார குணம் படைத்த தேவி வேறு யாராக இருக்க முடியும் என்று சொல்வது போல அந்த உதார குணம் படைத்த தேவியின் பாதங்களை தொழுவோம். இந்த நர்மதா நதியை தரிசிப்போம். இந்த நர்மதா நதியிலே 64 அபிஷேகம் நடந்ததல்லவா, அந்த காட்சியை கண்ணார கண்டு எல்லோரும் க்ஷேமமாக வாழ்வாங்கு வாழ்வோம் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நீங்களெல்லாம்
நீங்காத செல்வம் நிறைந்து வாழ வேண்டும் என்று எம்பெருமானார் புவனேஸ்வரி சுவாமியுடைய திருவடிகளை சிந்தித்துக் கொள்கிறேன். நான் ஒரு வெட்டினரி டாக்டர். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1999 நான் சுவாமிகளை முதலாக திருவல்லிக்கேணியில் இருக்கிற அனுமந்தராயன் கோயில் தெருவில் சுவாமிகளை நான் சந்தித்தேன். அப்போ நான் தமிழ்நாடு கால்நடை உதவி மருத்துவர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக கூட இருந்தேன். என்னுடைய சொந்த ஒரு பிரச்சனைக்காக மன அமைதிக்காக சுவாமிகளை போய் தரிசனம் பண்ணி என்னுடைய பிரச்சனைகளை சுவாமிகள்கிட்ட ஒப்படைச்சேன். அப்போ சுவாமிகள் நீ ஒரு பௌர்ணமி பூஜையில் உன்னுடைய குடும்பத்தோடு கலந்துக்கன்னு சொன்னாங்க. அந்த பௌர்ணமி பூஜையில் இந்த அம்பத்தூர் ஆசிரமத்தில் நான் என்னுடைய மனைவி மற்றும் என்னுடைய குழந்தைகளோடு கலந்துக்கிட்டேன். அந்த சுவாமிகள்கிட்ட நான் சொன்ன பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. எனக்கு என்னுடைய சொந்த வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் ஏற்பட்டு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டது. வியாபாரத்தில், எங்களுடைய சொந்த குடும்ப வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. அந்த நஷ்டத்தினால நிறைய பல லட்சங்கள் எங்களுக்கு இழந்துட்டோம். அதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் சுவாமிகள் என்னை ஆசீர்வாதம் பண்ணி ஒரு தைரியம் கொடுத்து எனக்காக ஒரு பூஜை பண்ணாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8 வருஷம் ஓடி போச்சு. என்னுடைய பிரச்சனைகள்லாம் ஒன்றொன்னா படிப்படியாக விலகி மன நிம்மதி அடைஞ்சேன். அதே வருஷத்தில் என்னுடைய மனைவியினுடைய சகோதரி திருமதி நிர்மலா சந்திரசேகர்னு பேர் அவங்களுக்கு ஒரு கால் பிளாடர் ஸ்டோன் உருவாகி அதில் ஆப்ரேஷனில் ஒரு சிக்கலாகி அவங்களுடைய உயிருக்கு போராடக்கூடிய நிலைமை, அவங்க பிழைப்பாங்களா அப்படின்றதே ஒரு சந்தேகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ என்னுடைய மனைவி மற்றும் என்னுடைய மாமியார் அவங்களாம் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவங்க, குரு பக்தி உள்ளவங்க. பரத்வாஜா சுவாமிகளுடைய காலடியில் அந்த கஷ்டத்தை இறக்கி வச்சு கதறி அழுதாங்க. சுவாமிகள் மிருத்துஞ்ச ஹோமன்ட்டு இந்த ஆசிரமத்தில் ஒரு ஹோமத்தை பண்ணி ஒரு வேல் கொடுத்தாங்க. அந்த வேலை எடுத்துட்டு போய் ஒரு பஸ்பம் கொடுத்தாங்க. அதை ரெண்டுத்தையும் கொண்டு போய் உடனடியாக ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை கொண்டு போய் கொடுத்துருங்கன்னாங்க. நாங்கள் இங்கிருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள கொண்டு போய் அவங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறாங்க. அந்த வேலையும் பஸ்பத்தையும் ஒப்படைச்சோம். இன்றைக்கு உயிர் பிழைத்து நல்லபடியாக உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அவரோட பாதத்தோட அருள் கிடைக்க கிடைக்க எங்கள் மன வேதனையெல்லாம் குறையுது. நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ நிம்மதி. நான் வந்த வேதனையே எவ்வளோ, மனம் விட்டு பேச முடியாத வந்தேன். இன்னைக்கு நிம்மதியாக ஒரு அளவுக்கு நான் பேசுகிறேன். காயத்ரி மந்திரம்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் இன்னைக்கு படிக்கிறோம். படிக்க படிக்க காலையில் சாயங்காலம் 6 மணி, சாயங்காலம் 6 மணி, காலையில் 6 மணி படிக்க சொன்னார் பரவசாமி. அதே மாதிரியே படிக்கிறோம். அந்த குறையெல்லாம் வீட்டில் நிறைவேறுது. எவ்வளோ சண்டை சச்சரவோடு வந்தோம் வீட்டில். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. இந்த சண்டைன்றது எங்கள் வீட்டில் இல்லை. என் பிள்ளைக்கோசம் எழுதி கொடுத்தேன். இன்னைக்கு பிள்ளையே இன்னைக்கு ஒரு அமைதியாக நிலைமையில வந்துட்டான். மன திருப்தி எங்களுக்கு. என் உடம்புல இருக்கிற நோயெல்லாம் விலகுச்சு, என் வேதனைலாம் விலகுச்சு. என் மனசுல எவ்வளோ கல் மாதிரி இந்த மனசோட வந்தனோ இங்கே, அதெல்லாம் இப்போ நீங்கி நானும் ஒரு தொழிலில் இறங்குற நிலைமைக்கு வந்துட்டேன். எதுக்கிட்ட போனாலும் எனக்கு சரியா வர தடங்குது. ஆனால் இன்னைக்கு போய் எதை தொட்டாலும் எனக்கு மேலே வருத கோசம் கீழே கிடையாது. அது ஒன்று உண்மையே, 100க்கு 100 உண்மை. இது நான் போய் எதை செய்கிறேனோ அது இப்போ இன்னைக்கு மேலுக்கு வருது. என்னை கூப்பிட்டு அதுலேயும் சேருன்றாங்க, எந்த தொழிலையும் சேருன்றாங்க. அதேமாரி என் பிள்ளைங்களும் இன்னைக்கு எல்லாம் ஓரளவுக்கு வீட்டில் அமைதி ஆயிட்டாங்க. பிரச்சனை, வீட்டுக்கார பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, குடும்பமே ஒரு நிலைமை இல்லாத இருந்தது. அப்படியே தண்ணியில் இருக்கிற மாதிரி இன்னைக்கு அது ஒரு லெவலுக்கு வந்துடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கிறோம். ஆனால் அம்மா உரத்தில் வந்துக்கின்னு இருக்கிறோம். அதேமாரி இருக்கிறவங்களும் எழுதி கொடுத்து அந்த அம்மாவோட அவர்கிட்ட சொல்லி அவரோட பாதத்தில் விழுந்து அவர் கோரிக்கை கேட்டு நல்லது நடக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும். அம்மாவோட அருள் கிடைக்கும். எங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், இன்னமும் நல்லா இருப்போம். அந்த அம்மாவோட பாதத்தை பட நாங்கள் நல்லா இருப்போம். வர 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 மனசுல இருக்கிற வேதனையெல்லாம் குறைஞ்சிது எங்களுக்கு. நோயெல்லாம் எப்படி போச்சுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு போயிடுச்சு மனசுல.
உடம்புல இருக்கிற நோய், மனசுல இருக்கிற வேதனை எல்லாமே அழிஞ்சுது இன்னைக்கு. நான் எங்க போய் நின்னாலும் இன்னைக்கு மரியாதையோட மதிப்போட, எங்க போயினாலும் வேதனை தான், சண்டை தான், பிரச்சனை தான், அக்கம் பக்கம் என்னாண்டா அண்ணாண்டா, யாரு பார்த்தாலும் சண்டை, யாரை பார்த்தாலும் பிரச்சனை. இன்னைக்கு அதெல்லாம் ஓஞ்சுது. இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், நல்லா வரேன், சாப்பிட்றேன், அந்த அம்மாவோட சாதத்தை நிம்மதியா சாப்பிட்றேன், நல்லா இருக்கிறேன். ஒரு தரம் வர முடியலனாலும் மன கவலையா இருக்கு, தாய் வீட்டுக்கு வர மாதிரி இருக்குது அந்த அம்மா கிட்ட வர்றது. குருநாதர் அருள் பெற்றிடு மனமே, நல் குருநாதர் அருள் பெற்றிடு, பரத்வாஜர் துணை கொண்டிடு மனமே, நல் பரத்வாஜர் துணை கொண்டிடு. சுவாமிகளை தரிசிக்க வேண்டிய முகவரி: ஸ்ரீ புவனேஸ்வரி மந்திரம் 36, ஹனுமந்தராயன் கோயில் தெரு, திருவல்லிக்கேணி, சென்னை 600005. தொலைபேசி 28444579. தினமும் மாலை 5:30 முதல் 7:30 வரை. சுவாமிஜிஸ் தர்ஷன் டெய்லி at 5:30 to 7:30 PM. ஸ்ரீ புவனேஸ்வரி மந்திரம் 36, ஹனுமந்தராயன் கோயில் ஸ்ட்ரீட், ட்ரிப்ளிகேன், சென்னை 600005. போன் 28444579. ஆசிரம முகவரி: ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம், ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம், கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப், ரெட் ஹில்ஸ் ரோடு, கங்கை நகர், அம்பத்தூர், சென்னை 600003. தொலைபேசி 26860777. சுவாமிகளை தரிசிக்கும் நேரம் தினமும் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. ஆசிரம் அட்ரஸ்: ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம், ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம், கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப், கங்கை நகர், ரெட் ஹில்ஸ் ரோட், அம்பத்தூர், சென்னை 600053. போன் 26860777. Swamiji's darshan timings daily between 10 AM to 12 noon. குரு பரத்வாஜர் நம்முடன் இருந்தால் நமக்கு கவலை இல்லை. அவர் சொல்லும்